ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை வச்சு நம்ம எப்படி சொரக்காய் ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. இதை ரோஸ்ட் பண்ணதை என்ன பண்ணுன்னா, ஒரு பிளேட்டில் ஆற வச்சு நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அதை வந்து அரைச்சி நல்லா பொடியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தாளிப்பு போடுறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரியுது பாருங்கள். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை வாசனைக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சொரக்காய், அதை பாட்டில் கார்டு, அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுறேன். இது வந்து நீர்க்காயின்றதால நான் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஏன்னா இதிலே வந்து நீர் சுரக்கும், அதனால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவோ அது அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காயை வந்து நல்லா கிளறிட்டு வேக வைக்கிறேன். பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போது மூடிட்டுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எவ்வளோ காய் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் அரவைக்காடில் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வேர்க்கடலை மிளகு, அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா இது பண்ணுற அளவுக்கு நல்லா கிளறி விடுறேன். பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நல்லா வேக வைக்கணும். மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா காய் வேகணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த ரெசிபி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி